தேவ ஊழியத்தை தேசத்தபடி செய்தார், தேவைகளை தேடி வந்து தருவார். யாக்கோபுடைய வாழ்க்கை என்னது? துளம்பல், துக்கம், அழுகை. ஆனா எப்படி இருக்காரு? பார்க்கறது எப்படி இருக்கிறாரு? பல மணி இருக்கிறார். அப்படி ஆயிட்டார், இவர் இப்படி ஆயிட்டார். என்ன பத்தி நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ எப்படி இருந்து எப்படி ஆயிட்டேன்னு. அதான் நினைக்கிறேன், அந்த சொன்னால்தான் நீ இப்படியே இருக்கிற. எப்படி இருந்த நீ இப்படி ஆயிட்ட, நீ சொல்ற எப்படி இருக்கிற, நீ அப்படியே இருக்கிற, மேல போயினே இருக்கிற அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? திரும்ப அடுத்தவருடைய உயர்வில மகிழ்ச்சிகள் கர்த்தரை உயர்த்துவார். அடுத்தவருடைய உயர்வில நீங்கள் சந்தோஷப்படுங்க, கர்த்தரை சந்தோஷப்படுத்துவார். ஒருவனை தேடினேன், ப்ராஃபட், இரண்டாவது பிரீஸ்ட், மூணாவது பிரின்ஸ், நாலாவது பீப்புள். சொல்ல கரங்களை உயர்த்தி, தேவனே என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பை வருவரை காத்துக் கொள்ளுவேன். அழைப்புக்கு முக்கியம் கேரக்டர். திரும்ப சொல்லுகிறேன், கேரக்டர் இல்லாம நீங்க எவ்வளவு ஊழியம் பண்ணாலும் பரலோகம் அதை ஏற்றுக்கொள்ளாது. சொல்லுங்க கேரக்டர் சொல்லுங்க எல்லாரும் சத்தமா. நீங்க வரங்கள் இருக்கலாம், வல்லம் இருக்கலாம், நீங்க உலகத்தையே கையில வச்சிருக்கலாம். கேரக்டர், திரும்ப சொல்லுகிறேன், உலகம் உயரத்தை பார்க்கிறது, பரலோகம் ஆழத்தை பார்க்கிறது. சொல்ல மாட்டீங்களோ? உலகம் how big I am, ஆனா தேவன் சொல்றாரு how deep I am. எதை நீங்க பாக்குறீங்க? புரியுங்க உங்களுக்கு? இவர் BMW ஆடியில வந்தீங்கன்னா உயரம் அது. ஆனா இவருடைய ஆள் என்ன தெரியுமா? ஜப நேரம், தியானம், அழைப்பு, அர்ப்பணம். உங்களுக்கு தெரியுமா? சொல்லக்கூடாது. குறைஞ்சது ஒரு நாளைக்கு 3 மணி நேரமாவது ஐ மெடிடேட். ரொம்ப வெளியெல்லாம் போறது இல்லை. ஒரு நாளைக்கு 5 செய்திகளை கொடுக்கிறேன், 5 சேனல்ல. நான் விளம்பரங்கள் சொல்ல விரும்பல. தட் இஸ் மை பிரையாரிட்டி. 1 சாமுவேல் 16:13. சீக்கிரம் ஒருத்தர். எஸ், இது நிச்சயம் மறுபக்கம் கவனிங்க. ஒரு ஊழியனுக்கு அத்தியாவசியமான 3 காரியங்களை சொல்லி முடிக்க. நம்பர் 1, ஃபெலோஷிப், ஃபெய்த்ஃபுல்னஸ் அண்ட் ஃபியர்லெஸ்னஸ். தமிழ்ல சொல்றேன், குறித்து கொள்ளுங்க, நேரம் இல்லை. நம்பர் 1 எல்லாம் சொல்லுங்க. எந்த அளவுக்கு ஆவியானோடு உறவு இருக்கிறதோ அந்த அளவு ஊழியம் இருக்கும். இந்த வார்த்தை எப்படி படிக்கட்டுமா? அந்த வார்த்தை சொல்லுங்க. அவன் அபிஷேகம் பண்ணினான். இப்படி சொல்லுங்க. சொல்லுங்க, கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து தங்கியிருந்தார். என்னால கரங்க சொல்லுங்க, கர்த்தருடைய ஆவியானவர். உங்க பேரை போட்டுங்க. தைரியமா சொல்ல முடியுமா? கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல், எனக்குள், எனக்காக. நான் கொடுக்கிற தலைப்பு என்னவென்றால் ஃபெலோஷிப் இன் தி ஸ்பிரிட். திரும்ப திரும்ப சொல்ல விரும்புகிறேன், அன்பானவர்களே, ஆவியானவரோடு எவ்வளவு நெருக்கமா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஊழியத்துல பெரிய வளர்ச்சி இருக்கும். சொல்லுங்க, ஆவியானவர். எல்லாம் தலைமையில கை வைங்க. தாவீதின் மேல், அந்த ஒரு வார்த்தையை மட்டும், ஆவியானவர் என் மேல். எனக்கு கவனிங்க, எல்லாரும் தெரிஞ்ச வசனம் தான். அப்படியானால் என்னுடைய அதிகப்படியான உறவு எங்கதான் சொல்லட்டுமா? அது இல்லைன்னா நீங்க சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிறவன் தான். அது இல்லைன்னா நான் ஒரு சாதாரண, இப்படி சொன்னா புரியும். அபிஷேகம் இருக்கிறவருக்கு சிம்சோ அபிஷேகம் போயிடுச்சுன்னா அவன் ஒரு காமெடி நடிகன். புரியல இல்ல? என்ன சொல்லுங்க, எனக்கு இருக்கிற மேன்மையே, எனக்கு இருக்கிற அந்த பாப்புலாரிட்டி, அந்த ஃபெமிலியாரிட்டியே அபிஷேகம் தான். இன்னொன்னு சொல்றேன், அதை வெகு சீக்கிரத்துல உலகம் கண்டுபிடிச்சிடும். சில பேரு அபிஷேகம் இருக்க நடிக்கிறோம், ஆனா அது இல்லைன்றது ரொம்ப நாள் கண்டுபிடிச்சிடலாம். சொல்றது புரியுது? அந்த வார்த்தை மட்டும் படிங்களேன். சொல்லுங்க, ஆவியானவர் அவன் மேல். எல்லாம் கரங்களை போய் சொல்லுங்க, ஆவியானவர் என் மேல் நடத்துவார், போதிப்பார், காண்பிப்பார். பாருங்க, he is the one who sustain in all my weaknesses. கவனிங்க, இப்போ ஆரம்பத்துல சொன்னேன், ஒரு ஊழியக்காரன மாதிரி பாடுகள் சந்திக்கிற யாருமே இல்லை. இப்படி சொன்னா புரியும். Every pastor has a darkest time, drifting time, doubting time, dull time. தமிழ்ல சொல்றேன், இருளான நேரங்கள். என்ன சொல்லுங்க, எல்லாருக்கும் உண்டு. அது இவருக்கு உண்டு. இவர் எவ்வளவு பெரிய ஊழியக்காரர் இருந்தாலும் there are some darkest time that he cannot express to anyone. இப்படி சொன்னா புரியும். ஊமையின் கனவை சொல்ல முடியாது, சொன்னா யாருக்கும் புரியாது. அதான் ஊழியன். நம்புறீங்களா? ஊழியன் கனவை
அதாவது டைட்டில் இருக்கலாம், ரெவரண்ட், டாக்டர், பிஷப், லீடர்லாம். ஆனா எவரி பாஸ்டர் ஹஸ் a doctor stand, எவரி பாஸ்டர் has drifting time, தடுமாறும் நேரங்கள். புரியுதா உங்களுக்கு? ஏன் தான் இந்த ஊழியத்தை எடுத்தோமோ, ஏன் தான் இதுக்கு வந்தோமோ? பட் திஸ் இஸ் த காலிங். அவன் அல்ல கவனிங்க. அந்த 3 பேருக்கு பொறாமை இருக்குமா இருக்காதா? என்னங்க என்ன பண்ற? 4 பேர் நின்னாங்களே, அவன் அல்ல, இவன் அல்ல. சொல்லுங்க கர்த்தருடைய அந்த வாச பலமுறை படிச்சு சொல்லுங்க, ஆவியானவர் என் மேல். கவனிங்க, இப்போ எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு போராட்டம் வந்தாலும், எவ்வளவு பாடு வந்தாலும் அவர் போயவே மாட்டார். போயிடுவாரா? சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க அந்த வார்த்தையை சொல்லுங்க. ஃபெலோஷிப் 18ஆம் வசனம். 18ஆம் வசனம். நல்லா கவனிங்க. நான் சொல்றது வசனம் நம்முடைய உண்மையை உலகம் சொல்லும், ஊர் சொல்லும், உறவுகள் சொல்லும், சுற்றி இருக்கிற மக்கள் சொல்லுவாங்க. இந்த வார்த்தை உங்களுக்கு புரியல? அந்த வார்த்தை படிக்க கேளுங்க. அப்பொழுது அந்த வேலைக்காரர் ஒருவன், நல்லா கவனிக்கணும். ஹலோ, இவன் என் வீட்டு வேலைக்காரன் இல்ல, இன்னொருத்தர் வீட்டு வேலைக்காரன். இதை நான் சொல்ல தமிழ் புரியுது. என் வீட்டு வேலைக்காரர் என்னை பத்தி சொல்ல மாட்டான். சொல்லிட்டு கோச்சிக்க மாட்டீங்களே. ஒரு விசுவாசி வீட்டுல, ஒரு கிறிஸ்தவ வீட்டுல 6 மாசம் வேலை செஞ்ச ரெக்கார்ட் பிரேக். எதிராளியின் சத்துரு சொல்றான், யாரு இவரு? இந்த வேலைக்கார நோக்கி இதோ சத்தமா சொல்லணும். இல்ல சொல்லுங்க. அப்போ கவனிங்க, நம்ம என்ன பண்றோம், என்ன பேசுறோம், எப்படி வாழுறோம் என்பது யார் பாக்குறா? பாஸ்டர் ஐயா, நீங்க தான் உங்களை பாக்குறீங்க. உங்களை 1000 பேர் பாக்குறான். மளிகை கடைக்காரன் பாக்குறான். என்னங்க மளிகை கடைக்காரன் சொல்றான், இவர் ஊரெல்லாம் கடை வச்சுக்கிறாருங்க, அவர் பேர் பாக்கியவான் சொல்றான். பாக்கியவான் இல்ல, பாக்கிய வைக்கிறவருக்கு பேர் தான் பாக்கியவான். இப்பெல்லாம் ஊரெல்லாம் பாக்கி, பேங்காரன் பாக்கி. என்ன புரியல? அவர் பாக்கியம் வைக்காத ஒரே இடம் பரலோகம் தான். புரியவே மாட்டேன். சொல்லுங்க, இந்த சொல்ல கருத்து புரியுதா? ஒரு எதிராளுடைய வேலைக்காரன் சொல்றான், 4 வார்த்தை சொல்றான் அவனை பற்றி. சொல்லுங்க, இவர் தேறினவர். சொல்லுங்க எல்லாரும், எதுல தேறினவர்? பொய் சொல்லுவதில்லை, ஏமாத்துவதில்லை, பணத்தை வாங்குவதில்லை. ஐயா நான் சொல்லட்டுமா, இந்த காணிக்கை வாங்குறது எவ்வளவு பிரசங்கம் பண்றாங்களே. காணிக்கை வாங்குறதுக்கு 1 மணி நேரம் பிரசங்கம். கொடுங்கள் அப்போது கொடுக்கப்படும். சத்தியமா கொடுக்க மாட்டார். அதுக்கு இவ்வளவு பெரிய பிரசங்கமா? எதுல தெரிந்தவர்? சொல்லுங்க எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. வார்த்தையில் தெரிந்தவர், வசனத்தில் தெரிந்தவர்கள், கேரக்டர்ல தேர்னவங்க, எங்களுடைய சுபாவங்கள்ல தேர்னவங்க, நாங்க எல்லாவற்றும் தேர்னவங்க. அவரை பார்த்து சொல்லுங்க, நாங்க தேர்னவங்க. இதுல ஏமாத்தது இல்லையா? அடுத்துல குறை பேசுறது இல்லையா? கவனிங்க, இத அவனுடைய வேலைக்காரன் சொல்லல, அடுத்தவனுடைய வேலைக்காரன் சொல்றான். இஸ் வெரி ஸ்மார்ட். நான் சொல்ல போட்டிருக்கேன், அந்த வார்த்தை போட்டிருக்கேன். ப்ளீஸ் அந்த வார்த்தை போடுங்க. இஸ் a man of faithfulness. அதெல்லாம் சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி சத்தமா சொல்ல மாட்டீங்களா? ஊர் சொல்லணும், உலகம் சொல்லணும், தெரு சொல்லணும், உறவுகள் சொல்லணும். ரொம்ப உண்மை உள்ளவங்க இவரு. அந்த வார்த்தை படிங்களா? அவனுடைய வேலைக்காரன் அல்ல, எதிராளுடைய வேலைக்காரன் சொல்றான், இவர் ரொம்ப உண்மை உள்ளவர். அந்த தமிழ் அந்த வார்த்தை போட்டிருக்குது. தேறினவன் 2வது, பராக்கிரமசாலி 3வது, யுத்த வீரன். வேகமா சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அடுத்த வார்த்தை கவனிங்க. ஒரு ஊழியனுக்கு தேவை கேரக்டர். 2வது கேப்பபிலிட்டிஸ். திரும்ப சொல்லுறேன், இந்த வார்த்தை தமிழ்ல சொல்றேன். கேரக்டர் இருந்துச்சுனாலே தேவன் அன்பா, நல்ல பண்புகள் இருந்தா நல்ல கிருபைகளை தேவன் தருவார். ஆரம்பத்துல சொன்னேன், திறமை உள்ளவனை தெரிந்து கொள்ளவில்லை, தேவன் தெரிந்து கொண்டதில்லை. உண்மையா இருங்க, திறமைகளை தருவார். இது திறமையா இல்லையா? வாசிங்க. வாசிக்கிறவன், பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன். கவனிங்க, இஸ் a shepherd, is not a pastor. ஆடு மேய்க்கிறவனுக்கு இருக்குமானால் ஆத்துமாக்களை மேய்க்கிறவனுக்கு எவ்வளவு முக்கியம்? சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க எல்லாரும். ரொம்ப சமத்து எங்க பாஸ்டர். சொல்ல மாட்டீங்களா? எங்க பாஸ்டர் ரொம்ப சமத்து. என்ன பாக்குறீங்க? உங்க விசுவாசம் சொல்லுவாங்களா? போகார மனுஷங்க அந்த ஆளு. அங்கதான் நம்ம யார் என்று நிரூபிக்கிறோம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பாடுகள் தான் நாம் யார் என்று நிரூபிக்கிறது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எதிர்மறையான மக்கள் தான் நாம் யார் என்று நிரூபிக்க. They are the people who bring the best from our life. நம்முடைய வாழ்க்கை இருக்கிற அந்த சிறந்தை கொண்டு வருவதற்கு கர்த்தர் யாரை பயன்படுத்த தெரியுமா? வில்லன்களையும் வில்லிகளையும் பயன்படுத்துகிறார்.
புரியவே இல்லை. எனக்குள் இருக்கிற சிறந்ததை கொண்டு வருவதற்கு சிறந்த மனிதர்களை பயன்படுத்துவதில்லை. எனக்குள் இருக்கிற மனிதர்கள் சிறந்ததை கொண்டு வருவதற்கு வில்லனையும் வில்லியையும் எனக்கு கீழே இருக்கிற மனிதர்களையும் கர்த்தர் பயன்படுத்துகிறார். God wants to bring the best. எனக்கே தெரியல இவ்வளவு நல்ல காரியம் இருக்குதா, அந்த நல்ல காரியத்துக்கு உதவினவர்கள் வில்லனும் வில்லியும். வில்லன்கள் வாழ்க, வில்லிகள் வாழ்க. ஒரு அந்நியன் ஆண்டவர் அறியாதவன் சொல்றான், இவர் யார்? Is a man of capable. 11ஆம் வசனம் ஒரு அழகான வார்த்தை, இவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான். ஹலோ, அவனுக்கு வேற வேலையே இல்லையா? சொல்லுங்க, குட் சொல்லுங்க, நல்ல மேய்ப்பன். அந்த வசனம் படிச்சீங்களா? ஆடுகளை கொண்டிருந்தானா கொண்டிருக்கிறானா? ஆடுகளை அவனுக்கு வேற வேலையே இல்லையா? ஐயா, உலகத்துல ஒரே ஒரு வேலை தான் நமக்கு, இதை விட பெரிய வேலை ஒண்ணுமே இல்லை. அவன் சொல்ல மாட்டீங்களா? நீ யார் வேணா இருந்துக்குங்க, ஆனா இப்ப என்ன வேலை? கவனிங்க, உனக்கு சொல்லட்டுமா? ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரா இருக்கிறத விட ஆடு மேய்க்கிற வேலை பெருசு. வெஸ்லிக்கு ஒரு பேர் சொன்னேன், தமிழ்ல பிரின்சிபல் போட்டுக்குது, ஆங்கிலத்துல அட்மினிஸ்ட்ரேட்டர் போட்டுருக்குது. ஆனா அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஒழுங்கா பண்ணல. அவர் யார் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணணும்? தீர்க்கதரிசி அட்மிட் பண்ணணும், பாஸ்டர் அட்மிட் பண்ணணும், ஜனரல் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணணும். இவர் அவரையும் பண்ணிக்கல, ஒண்ணுமே பண்ணிக்கல. என்ன பண்றாரு அவரு? என்ன பண்ணீங்க? பிரபுக்கள் என்னங்க? அவருக்கு என்ன குறை இல்ல, என்ன குறை இல்ல அவருக்கு. அவர் பேர் என்ன? பிரபு, லார்ட் பிரபு, மகா பிரபு. என்ன வளம் இல்ல அவர்கிட்ட. அவர் சுவிஸ் பேங்க்ல கூட அக்கௌண்ட் வச்சுக்கிறார். ஆனா என்ன ஆசை? இன்னும் want went after want. புரிய நினைக்கிறீங்க ஆங்கிலம்? want went after want. சொல்லுங்க, தேவை என்னைக்கு தேவைக்கு பின்னால போங்க, தேவனுக்கு பின்னால போங்க, தேவை உங்க பின்னாலே வரும். நம்புறீங்களா? இதனோட அனுபவம், உண்மை, சத்தியம். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் அதுக்கு பின்னால போறது இல்ல. நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்களேன். அவருக்கு பின்னால போங்க. நல்ல கவனிங்க, தாவீது அதாவது அரண்மனை நோக்கி போல ஆடில் நோக்கி போனா அரண்மனை தேடி வந்துச்சு. சொல்லுங்க எல்லாரும், ஆடில் நோக்கி போங்க, அரண்மனை தேடி வரும். நீங்க அரண்மனை தேடி போறீங்க, ஆடுலாம் போயிடுது. அரண்மனை தேடி போறீங்க, ஆடு எங்க போயிடுது? அது வரைக்கே போயிடுது. சொல்லுங்க, ஆடுகளை பின்னால போவேன், அரண்மனை தேடி வரும், வாழ்வு தேடி வரும், வசதி தேடி வரும். மூன்றாவது சொல்லி முடிக்கிற மாதிரி சொல்லுங்க, ஷெப்பர்ட் 16-18 சொல்லுங்க, நல்ல யுத்த வீரர். A pastor should be a good soldier. அதாவது கவனிங்க, இருக்கிற எல்லா பாஸ்டருக்குமே பாடுகள் உண்டு. ஒன்னு சொல்லட்டுமா? ஒரு ஊழியக்கார சந்தோஷமா நேரம் பிரசங்கம் பண்ற நேரம் தான். அது அந்த பாஸ்டர்மா மறைச்சு பார்த்தா அந்த சந்தோஷமா போயிடும். சொல்லுங்க, குட் ஷெப்பர்ட், குட் சோல்ஜர். பாஸ்டர்மா, நீங்க அதாவது உங்களை ஆண்டு அழைத்தது இதுதான். எதுக்கு அழைச்ச தெரியுமா? யுத்தம் பண்ணதான் அழைச்ச. எப்பக்கத்திலும் சொன்ன பல முறை உள்ளான வெளியான, காணக்கூடிய காணக்கூடாத, ஆங்கிலத்துல சிவியர் அட்டாக் அண்ட் செவரல் அட்டாக். உங்களுக்கு பாருங்களேன், எங்களை விட உங்களுக்கு ரொம்ப போராட்டம். முதல்ல எங்க கிட்ட போராடணும் கொஞ்ச நாளைக்கு. இந்த மனுஷன் ஒரு வேலை செய்ய மாட்டேன்றாங்க. வீட்டுல எழுந்துக்கிறான், டிப்டாப்பா ட்ரெஸ் பண்றான், போயிட்டே இருக்கிறான். பிள்ளைங்க என்ன படிக்கணும், ஃபீஸ் கட்டணும், இபி பில் கட்டணும், என்ன புரியுதா? அந்த அந்த ரேஷன் கார்டை மாத்தணும், ஆதார் கார்டுல கூப்பிடுறாங்க, 1000 ரூபாய் கூப்பிடுறாங்க, அது கூட வர மாட்டேன். அந்த பாவி வெளியே சொல்ல மாட்டேன், உள்ளுக்குள்ள சொல்லிட்டு இருப்பீங்க. கவனிங்க, உங்க ஊழியம் யுத்தம் பண்ற ஊழியம் தான். சொல்லுங்க, ஊழியம் யுத்தம் பண்ற ஊழியம் தான். சொல்லுங்க, ஒரு ஊழியம் தேவை காம்னஸ். சத்தமா சொல்லுங்க, காம்னஸ். தகர டபா இருக்க கூடாது. திரும்ப சொல்லுகிறேன், மீக்னஸ் இஸ் நாட் a weakness. என்ன சொல்லுங்க? இப்போ சில பேரு ரொம்ப அமைதியா இருப்பாங்க. இன்னைக்கு அமைதியா இருந்தாலும் பேக்குன்றான், அமைதியா இருந்தா பேக்குன்றான், மக்குன்றான். மீக்னஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ஃப்ரூட் ஆஃப் தி ஸ்பிரிட். கவனிங்க, தாழ்மை என்பது, மௌனம் என்பது ஆவிக்குரிய கனி. சொல்லுமா பாஸ்டருங்க, எப்ப பேசணும், எங்க பேசணும், எப்படி பேசணும் தெரியாம பேசுறது ரொம்ப தப்பு. எப்படி பேசுறாரு தெரியுமா? எப்படி பேசுறாராம் படிச்சு பாருங்க. எப்படி பேசுறாராம்? சத்தமா. என்ன வேணா பண்ணுங்க, நம்மளோட நோக்கம் என்ன தெரியுமா? ஆடுகள். நம்மளோட நோக்கம் போக்கஸ் பரலோகம் தான். திரும்ப சொல்றேன், திரும்ப சொல்றேன் அன்பானவர்களே, பாருங்க, ரிசல்ட் வேற, ரிவார்டு வேற. ரிசல்ட் மனுஷனால வருது, ரிவார்ட் கர்த்தரால வருது.
Don't look for result, look for reward. சொல்லு தமிழ் ஆங்கிலம் புரிய நினைக்கிறேன். ரிசல்ட் வந்து மனுஷனால வருதுங்க. இப்ப நான் பிரசங்கம் பண்ண பாத்தீங்களா, சொல்லுவீங்க நல்லா பிரசங்கம் பண்ணீங்க, அது ரிசல்ட். ஆனா ரிசல்ட் நீங்க தருவீங்க, ரிவார்ட் கர்த்தர் தருவார். சொல்லுங்க, ஒரு ஊழியம் எப்படி தெரியுமா? எல்லா சூழ்நிலைகளிலும் தன்னை மாற்றிக் கொள்ளுகிறானே அவன் தான் ஊழியன். காம்னஸ் தமிழ்ல, அதாவது தமிழ்ல கூட படிக்கிற கேளுங்க, தமிழ்ல ரொம்ப அழகா போட்டிருக்குது. தமிழ்ல வேற காரிய சமர்த்தன், அப்புறம் சௌந்தரியம் உள்ளவன். இந்த சௌந்தரியம் இல்லைங்க, ஹலோ, இந்த சௌந்தரியம் இல்லை. எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், கோச்சிக்க மாட்டீங்க யாருமே. 6 அற்புதம், 7 அற்புதம் தெரியுமா? 60 வயசு ஆனாலும் முடி கருப்பாக்குது, 7 அற்புதம். யாரும் மன்னிக்கணும், அது உங்க சொந்த விருப்பம். பாருங்க, அழகு என்பது இது அல்ல, அழகு என்பது என்னுடைய கேரக்டர். இன்னைக்கு ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். இப்போ வண்ணங்களை பார்த்து கல்யாணம் பண்ணீங்களா, எண்ணங்களை பார்த்து கல்யாணம் பண்ணீங்களா? வண்ணங்கள் முக்கியமல்ல, தேவன் வண்ணங்களை பார்க்கல, எதை பார்க்கிற? என்னை தொட்ட ஒரே ஒரு வார்த்தை, 1000 பேர் வந்தாங்க, ஆனா தேவன் சொல்ல யார்தான்? ஒருவனை தேடினேன், ஒருவனை, ஆனா தேவன் சொல்லணும் இவன் தான். எழுந்துக்கலாமா? சொல்லுங்க, தேவன் தேடின மனுஷன் நான் தான். ஆமென். திரும்ப சொல்லுகிறேன், என்ன பாருங்க எல்லாரும். அவர் தேடினால், அவர் கண்டுபிடித்தால், he will give all the capabilities, qualities, character. சொல்லுங்க, அவர் தேடினா, சொல்லுங்க, அவர் தேடினார்னா எல்லாம் தருவார். ஏன் தெரியுமா? when God calls, he equips. தேவன் யாரை அழைக்கிறாரோ அவனுக்கு திறமைகளை கொடுக்கிறார். யாரை அழைக்கிறாரோ, when God calls, he provides. when God calls, he equips. யாரை அழைக்கிறாரோ கிருபைகளை தந்து அழைக்கிறார். சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, கிருபைகளை தந்து அழைக்கிறார். எனக்கு 3 பொண்ணுங்க, 3 பொண்ணுங்களையுமே பாச கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கிறேன். சூப்பரா பிரசங்கம் பண்றாங்க. ஒரு மதுரை, ஒரு திண்டுக்கல், ஒன்னு சென்னை. சூப்பரா பேசுறாங்க, என்னை விட சூப்பரா பேசுறாங்க. அது ஏன் தெரியுமா? when God calls, he provides. when God calls, he equips. when God calls, he gives all the necessity that is needed. எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் தருவார். திரும்ப சொல்லுகிறேன், உலகம் திறமை உள்ளவனை தெரிந்து கொள்ளுகிறது, தேவன் தெரிந்து கொண்டவனுக்கு எல்லாம் சொல்லுங்க இவன் தான். அவன் என்ன பண்றான்? என்ன பண்றான்? ஆடுகளை, சின்ன கேள்வி ஐயா, உங்களுடைய வாழ்க்கையின் பெரும்பாலான நேரத்தை என்ன பண்றீங்க? பெரும்பாலான நேரத்தை என்ன பண்றீங்க? பெரும்பாலான நேரத்தை spend your time for the sheep. கவனிங்க, இங்க ரிசல்ட் இருக்கோ இல்லையோ அங்க ரிவார்ட் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க எல்லாரும், ஒருவனை தேடினேன், ஒருவனையும் நீங்க சொல்லுங்க, நீங்க தேடினாள் நான் தான். உங்க பேரை சொல்லுங்களேன். ஆண்டவரே, ஸ்டீவன் தான் நீங்க தேடினாள். ஆண்டவரே, ஜேம்ஸ் பாடுறாரு தேடினாள். பின்னி ஜோசப் தான் நீங்க தேடினாள். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இவன் அல்ல, இவன் அல்ல, இவன் அல்ல. அவங்களுக்கு பொறாமை தான். ஆனா என்னை அழைத்தவருக்கு என் பெருமை தெரியும், என் மேன்மை தெரியும். he knows my capacity, he knows my calmness, he knows my character. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹலோ, உங்க கேரக்டர் யாருக்கு தெரியுதோ தெரியலையோ அழைத்தவருக்கு தெரியும். அவன் சொல்றான், இந்த வேலைக்காரன் இவர் ரொம்ப ஸ்மார்ட்டுங்க, ரொம்ப சமர்த்தன், யுத்த வீரன். அவன் சொல்ற அழகு இந்த அழகு அல்ல, இந்த அழகு அல்ல, உள்ளான அழகு. உலகம் இதை பார்க்குது, ஆனா பரலோகம் இதை பார்க்கிறார். ஆமென். உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகனே, உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகளே. நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவனில்லை, நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவனில்லை. உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகனே, சொல்லுங்க, உனக்கு எதிரான ஆயுதங்கள் உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவனில்லை, நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவனில்லை, நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவனில்லை, நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவனில்லை. தலைக்கு மேலாய், தலைக்கு மேலாய். சேதமில்லா
அக்கினியில் சேதமில்லாமல் காத்திடுவார். 7 மடங்கு அக்கினியில் சேதமில்லாமல் காத்திடுவார். ஒரு வழியாய் வந்தவர்கள் 7 வழியாய் ஓடச் செய்வார். ஒரு வழியாய் வந்தவர்கள் 7 வழியாய் ஓடச் செய்வார். உன்னை கொண்டு செய்ய நினைத்ததை தடை செய்ய யாருமில்லை. உன்னை கொண்டு செய்ய நினைத்ததை தடை செய்ய யாருமில்லை. நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவனில்லை. நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவனில்லை. உன்னை நான் காப்பாற்றி அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி உன்னை பத்திரமா காத்துக்கிறேன் சொல்றாரு. அதை நினைச்சிட்டு உன்னை நான் காப்பாற்றி அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சிடுவேன். உன்னை நான் காப்பாற்றி அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சிடுவேன். இரவினிலும் பகலினிலும் சேதமில்லாமல் காத்திடுவேன். இரவினிலும் பகலினிலும் சேதமில்லாமல் காத்திடுவேன். உன்னை கொண்டு மலைகளையும் குன்றுகளை நான் தகர்த்திடுவேன். உன்னை கொண்டு மலைகளையும் குன்றுகளை நான் தகர்த்திடுவேன். நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவனில்லை. 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 உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகனே. உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகளே. நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. நீ உயிரோடு ஒரு பயம் உனக்கு விரோதமா. நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவனில்லை. 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 எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக.